ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெல்லிக்காய் ஜாம் தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி நெல்லிக்காவெல்லாம் போட்டு நல்லா கலகலன்னு வாஷ் பண்ணிக்கிறோம். ஏன் தான் இது திருட்டு நெல்லிக்காய் பக்கத்து வீட்டில் மரத்துலேருந்து ஆட்டை போட்டது. ஸோ அந்த நெல்லிக்காய் கீழே விழுந்து மண்ணாக இருக்கும்ல, அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். கை வச்சு கிண்டிலாம் அப்படி இப்படி வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணோன்னே அந்த நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நெல்லிக்காய் கலர் தான் மோஸ்ட்லி அட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த நெல்லிக்காவை பிடிக்காத ஆட்களே இருக்க முடியாது. நெல்லிக்காய் மாங்காலாம் இப்போ இதெல்லாம் கழுவியாச்சா. கழுவின பிறகு அந்த தண்ணியை வேணால் தூர கொட்டிக்கணும். தண்ணியை தூர கொட்டின பிறகு இந்த நெல்லிக்காயில் உள்ள காம்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நெல்லிக்காய் ஜாமில் அந்த காம்பு இருந்துச்சுன்னா அது கசக்கும். ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி ஒரு கிண்ணம் வச்சு நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா சூடாகணும், நல்லா கொதிக்கணும். ஊற்றி கையை வச்சா வெந்த அளவில் நல்லா கொதிக்கணும். அந்தளவு தண்ணி ஹீட் ஆகணும். இப்போ தான் பபிள்ஸ்லாம் வருது. கொதிக்கிறதுக்கான அர்த்தமே இந்த பபிள்ஸ் தான். ஸோ நல்ல தண்ணியை கொதிக்க விட்டுறணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2 minutes ஆகும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தான் பொறுமையே கிடையாது. இப்போ நல்லா கொதித்த பிறகு அந்த நெல்லிக்காவெல்லாம் கழுவுன நெல்லிக்காவெல்லாம் உள்ளே போட்டுறேன். ஏன்னா நெல்லிக்காவை நம்ம ஜாமில் போடும்போது கொதிக்கணும், இல்லைன்னா நங்கு நங்கு இருக்கும். ஸோ நெல்லிக்காவை கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிக்க வைக்கேன். கொதிக்க கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா அது கொஞ்சம் அவியணும். நெல்லிக்காயெலாம் நல்லா அவிஞ்சிக்கணும். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கத்தி எடுத்தோ இல்லை ஸ்பூன் எடுத்து அது குத்தி பார்த்தா அது சாதா ரிமூவ் ஆயிரும், அந்த தோல்லாம். ஸோ நெல்லிக்காய் நல்லா கொதிச்சோன்னே நான் இன்னொரு கிண்ணத்தில் நெல்லிக்காவெல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது, அதனால். இப்போ இந்த கொதிக்க வச்ச தண்ணியெல்லாம் எடுத்துக்கிறேன். எடுத்தோடனே தூர ஊற்றினா ஊற்றிக்கலாம், நோ யூஸ் அந்த தண்ணியெல்லாம். ஸோ திருப்பி மறுபடியும் அகைன் அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னா ஒரு கிண்ணம் வச்சுக்கணும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி இப்போ ஒரு செம்பு ஊற்றிருக்கேன் நான். நீங்கள் ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதும், இல்லை தண்ணியே ஊற்றலாட்டி கூட இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. கிண்ணம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேறு கிண்ணம் மாற்றின பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கிண்ணம் வச்சாச்சு, தண்ணி ஊற்றாச்சு. தண்ணி கொஞ்சம் கொதித்த பிறகு சீனி போடணுங்க. சீனி இல்லைன்னா ஆச்சுவலமும் போடலாம். நெல்லிக்காய் அதிகமாக இருந்தால் 2 கப் சீனி, நெல்லிக்காய் கம்மியாக இருந்தால் 1 கப், கொஞ்சம் மீடியமாக இருந்தால் 1.5 கப் போட்டால் போதும். அப்புறம் ரொம்ப திகட்டிட்டா சுகர் ஏறிடுங்க. ஸோ சீனி கொஞ்சம் லிமிட்டாக போட்டுக்கணும், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 கப் போட்டிருக்கேன், 1.5 கப் போட்டு நல்லா கிண்டிக்கணும். ஏன்னா அந்த சீனி அந்த தண்ணியோட கரையிற அளவு நல்லா கிண்டிக்கணும். அப்படி கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes 3 minutes ஆகும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் சீனிலாம் கரைஞ்சிட்டு, இப்போ கரைஞ்ச உடனே நம்ம இப்போ என்ன போட போகிறோம் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். நம்ம கழுவி வச்சு அவிச்ச நெல்லிக்காய் கூஸ்பெரி தான் போட போகிறோம். இப்போ நான் அதை எடுத்து போடுறேன். பையா போடணும், ஏன்னா அது தண்ணி ஹீட்டாக இருக்கும், கையில் பட்டால் கை சுட்டுரும். ஸோ அந்த நெல்லிக்காவெல்லாம் போட்டாச்சு.
சேஃபாக போட்டோன்னா அந்த நெல்லிக்காவை அந்த பாவில் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா அந்த தண்ணியாக இருக்குல்ல அந்த பாவு அது வந்து நல்லா கட்டியாகணும். அப்புறம் அந்த நெல்லிக்காய் வந்து கோல்டன், அதாவது கோல்டன் இல்லை ப்ரௌன் கலரில் ஆகணும். பியூர் ப்ரௌன் கலரில் ஆனால் தான் நம்ம ஜாம் வந்து ரெடி ஆகும். ஸோ ரொம்ப நேரம் ஒரு 10 minutes ஆகும் நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. நெல்லிக்காய் ஜாமோட ஸ்டேஜஸ் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து பச்சை நெல்லிக்காவாக இருக்கும், அடுத்து வந்து லைட் க்ரீனாக மாறும், ரொம்ப லைட்டாக வெளியேறின க்ரீனாக. அடுத்தது வந்து எல்லோ கலரில் மாறும், சீனி பாவுக்குள்ளே போட்டோன்னே. அடுத்து நம்ம ஜாம் ஆனோடனே என்ன கலராக மாறும்? ப்ரௌன் கலரில் மாறும். இப்போ தான் அது வந்து என்ன ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ் வந்திருக்கு. எல்லோ கலரில் மாறி இருக்குது. இன்னும் நல்லா கிண்டிக்கிறேன். நல்லா கிண்ட பிறகு இந்த கலரில் வந்துருச்சுங்க. ப்ரௌன் கலர் ஸ்டேஜ் கம்ப்ளீட்டட். இப்போ இதை வந்து நான் அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இனிமேல் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் ஜாம் செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அதான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.